ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேனியில அன்னபூர்ணி கோயில், காசி ஸ்ரீ அன்னபூர்ணி கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக கல்வெட்டுல தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் குமார்னு கல்வெட்டை பதிச்சாங்க. அப்பவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, அது எப்படி இன்னும் வாக்கு எண்ணிக்கையே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஒரு ஜெயிச்சாருன்னு வந்து சொல்லலாம்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து சர்ச்சையெல்லாம் ஆச்சு, ஏதோ நடக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான், இந்த தொகுதிக்கு மட்டும் எப்படி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, டைம் மிஷின் வாங்கிட்டு போயிட்டு வந்தாங்களா, டேடி அண்ட் சன் எல்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது. அதுல வந்து ஒரே ஒரு குருக்கள் மாதிரி ஒரே ஒரு எம்பி ஆனா ஓபி ரவீந்திரநாத் குமார். அப்புறம் 2 பேரும் ஓபிஎஸ் சிபிஎஸ் மாறி மாதிரி அடிச்சுக்கிட்டு அவர் அதிமுக இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி ட்ராக்கு. ஆனா தேனியுடைய வாக்காளர் மிலானி அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு. அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, பணப்பட்டுவாடா நடந்திருக்கு, இதே மாதிரி வேலூர்ல பணப்பட்டுவாடா நடந்தது, அதை தெரிஞ்சுக்கிற தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சாங்க, பட் இங்க எதுவுமே பண்ணல, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு. இல்ல இந்த வழக்கை நீங்க நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு ஓபி ரவீந்திரநாத் சொன்னா கூட, இல்ல சம்திங் என்னமோ இருக்கு, நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இப்ப நீண்ட நெடிய விசாரணை, ஓபிஆர் 3 முறை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கெல்லாம் வந்து கொடுத்தாரு. அது இங்க 3 மணி நேரம்லாம் கூண்டில் ஏறி பதில் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, மிலானி வைக்கிற 4 குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அதிகார துஷ்பிரயோகம், பணப்பட்டுவாடா, சொத்துக்களை மறைச்சுதான் அஃபிடவிட்ல வந்து காட்டியிருக்காங்க, ஆவணங்கள்ல திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் கொடுத்துருக்காரு. இது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து ஓபிஆர் சைட்ல இருந்து நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்தாங்க. நீதிமன்றம் வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சாங்க. பட் இன்னைக்கு நீதிபதி டக்குன்னு வந்து மதியானத்துல வந்து லஞ்ச் சாப்பிட்டு வந்து தீர்ப்பு கொடுத்த உடனே ஓபிஆர் ஓபிஎஸ் எல்லாருமே அதிர்ந்து போயிருப்பாங்க. வந்து வெற்றி செல்லாது போட்டு உடைச்சிட்டாங்க. அதேதான். என்னன்னா பிரதர், மத்திய அமைச்சரவையில மாற்றம் நடக்க போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. நட்டா வீட்டுல எல்லா மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் பாத்துட்டு வராங்களாம். டெய்லியும் 10-15 பேரு எனக்கு என்ன பொசிஷன் கேட்டுட்டு இருக்காங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓபிஆர் வந்து ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணிருக்காரு, நம்ம போலாம் அப்படின்ட்டு, சீக்கிரம் டெல்லி கிளம்பலாம் டேடி, நட்டா வீட்டுக்கு போலாம் டேடின்னு. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க சமயத்திலேயே உயர்நீதிமன்றம் அவங்க கனவுல மண்ணல் எது போட்டுருச்சு, அமைச்சர்லாம் வேணாம், எம்பி பதவி இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற நிலைமைக்கு ஓபிஆர் வந்துட்டாரு. ஆனா உயர்நீதிமன்றத்துல கால அவகாசம் கேட்டிருக்காங்க ஓபிஆர் தரப்பு. ஆமா, அதாவது உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு அதுக்குள்ள நாங்க இந்த தீர்ப்பு எப்படியா ரத்து பண்ணிடுவோம், அதுக்காக டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 30 நாள் இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க மேல்முறையீடு பண்ணணும். இதே மாதிரிதான் ராகுலுக்கும் பண்ணாங்க. அதுக்குள்ள புடிங்கிட்டாங்களா இல்லையா? அவருக்கு கால அவகாசத்துக்கு முன்னாடியே வந்து 2 நாள்லயே வந்து புடிங்கிட்டாங்க. இதுல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு பக்கம் ப்ரோ, இதே மிலானி இருக்காருல்ல, எடப்பாடி பழனிசாமியோடைய வெற்றியும் செல்லாதன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காராம். அடுத்து அது வருதுன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? ஆஹா, இதே மிலானி தான் என்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு, அதே ஓபிஆருக்கு வெற்றியார பெற்றிருக்காரு, கிட்டத்தட்ட இதேதான் நமக்கும் வந்துருமோ. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், ஒரு பக்கம் துக்கமா இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தீர்ப்பு இருந்துச்சுன்னு தேர்தல நிக்க முடியாது, சிலுவன் போல சில்லறை சிதற விட்டா கூட செயலாளர் ஆகிறதுக்கு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டிதான் வந்திருக்கேன், இப்ப இதுக்குமா இருக்கும். ஆனா என்னன்னா, அதுல ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஸ்மால் மீது தர்ம யுத்தம் பண்ணலாம், எடப்பாடி எதிர்த்து பண்ணலாம், இங்க நீதிமன்றம் எதிர்த்து பண்ண முடியாது, சட்ட போராட்டம் மட்டும் தான் பண்ண முடியும் தீர்ப்பு எதிர்த்து. அதனால நல்ல லாயரை பிடிக்கிறது நல்லது. சரி, ஓகே, ஓபிஎஸ் ஓபிஆர் பஞ்சாயத்து இப்படி இருக்கு. இந்த சைடு வருவோம். அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கே ஒரு பஞ்சாயத்து புதுசா உருவாயிருக்கு. என்னடா இது? ஒரு அண்ணாமலையோட சப்போர்ட்டுக்கு தானே அங்க இருந்து ஒருத்தர் வந்த மாதிரி இருக்காப்ல. அவரு அந்த மாதிரிதான் சொல்றாரு. ஆளுநர் ஏதாவது பேசினாரா போதும், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இருக்கிற பிஜேபி ஆட்கள், ஏன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனே ஆளுநர் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு டீம் செட் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனா என்னன்னா, டக்குன்னு ஸ்டாண்ட் மாத்திட்டே இருந்ததுனால கடுப்பாகிட்டாங்க. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி செல்லாது அப்படின்னாங்க. அண்ணாமலை மைக் பிடிச்சு, வானதி எல்லாரும் அந்த நைட்டா மைக் பிடிச்சு, அதெல்லாம் ஆளுநர் சொல்றது சரி, சட்டத்தில் இடம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 மணி நேரத்துல மாத்திட்டாரா இல்லையா? உங்களை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாத்திட்டாருன்றத விட மாத்த வச்சாங்க மத்தியில இருந்து.
அவரை நிறுத்தி வச்சுட்டாரு. இன்னும் இவருக்கு பண்ண சப்போர்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இப்ப திரும்பி பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, ஆளுநர் அரசியல் பண்ணக்கூடாது, அவருடைய கடமையை மட்டும் தான் செய்யணும். இதை வந்து நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சொல்லுவோம், இல்லாட்டியும் சொல்லுவோம். ஆளுநருடைய கடமை என்னமோ அது மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறாரு. இவ்வளவு வருடங்களா பண்றது அண்ணாமலைக்கு தெரியலையா? ஓவர்டேக் பண்ணிட்டு போறாப்ல. நியூஸ் எங்க திரும்பினாலும் ஆளுநர் ஆளுநர்னே இருக்கு. ஆமா, அப்படின்ற போது நம்மள ஓவர்டேக் பண்றாரு, அரசியல் பண்ணாங்கிறாரு. நானே ஏதோ சத்தத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு டமால் டுமில் போய் என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இவரு என் பக்கத்திலே கடையா போட்டா அண்ணனுக்கு கோவருமா இல்லையா? அண்ணனுக்கு இல்ல, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தம்பி தான் ஆளுநருக்கு. தம்பி கோரமா இல்லையா? அதான் பொங்கிட்டார் போல இருக்குது. ஆமா, அதனால வந்து கடமை மட்டும் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் ஆளுநர் அதை நிறுத்தின போது கிடையாது. இன்னைக்கு கூட வந்து ஒரு கடிதத்தை, பதில் கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு. அது கடமை தான் ப்ரோ, அது கடமை. ரைட். அந்த நீங்க பாக்கணும். அது கடமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, என்ன கடமை அப்படின்ட்டு. என்னன்னா, நேத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதுல வந்து நம்ம முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், பிவி ரமணா இவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு தொடர்றதுக்கு, ஊழல் வழக்கு தொடர்றதுக்கு வந்து ஏற்கனவே சிபிஐயும் வந்து அப்புறம் விஜிலன்ஸும் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், இந்த கோப்புகள்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு, அதுக்கு எப்ப நீங்க ஒப்புதல் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, செந்தில் பாலாஜியை நீக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களே, அதுக்கு ஏன் ஒப்புதல் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குத்துற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. மசோதாவும் நிலவில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, 13 மசோதா. அதேதான். இப்ப என்னன்னா, அதுக்கு பதிலுக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னா, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு விஜயபாஸ்கர் வழக்கையும் பிவி ரமணா வழக்கையும். அதுல வந்து நான் லீகலா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கரோடைய வழக்கு பத்தி என்கிட்ட எந்தவித கோரிக்கையுமே வரல ஒப்புதல் கொடுக்க சொல்லி. மீதி வந்து கேசி வீரமணி மட்டும்தான் இருக்காரு. அவர் மேல என்ன வழக்கு போட்டீங்க அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டே எனக்கு வரல. அதெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டு இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நான் ஒப்புதல் கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வருஷமா? ஆமாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் இவர் படிச்சாருன்னு என்னைக்கு அவர் வந்து கொடுக்கறது? கரெக்ட். ஆனா உடனுக்குடன் வேலை செய்யறாராம் ஆளுநர். அந்த மசோதா என்னாச்சு? 13 மசோதா. 13 மசோதா, அதை பத்தி பதில் கிடையாது. இல்ல, எப்படி நாளைக்கு கொடுப்பாரா இருக்கலாம். சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவர். எப்பயுமே காங்கிரஸ் திட்டுறாரோ இல்லையோ, பாஜக தான் வரைஞ்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் நிருபர்கள் வந்து அண்ணாமலையோட செயல்பட எப்படி பாக்குறீங்க, சிங்கம் எல்லாம் சொல்றாங்களேன்னு. யாரு அவரு? குமாரு யாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல பாஜக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சர்க்காசம் பண்ணவரு. மோடி எதிர்த்து இப்ப அவருடைய தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவருடைய செயல்பாடு அப்படிதான் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன, நான் மோடியவே லெஃப்ட்ல தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருங்க அண்ணாமலை இதெல்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி அவர் வந்து கடந்து போயிட்டாப்புல அந்த கேள்வி. ஆமா, அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஓமந்தூர் அந்த பகுதியில 39 ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. ஒரு தனியார் அறக்கட்டளை அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில முரளிங்கிற அம்மா பேரவை செயலாளர் வந்து கலந்துகிட்டார். ஒரு அதிமுகவை வந்து சேர்ந்தவர். இதை தெரிஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமியோ பிஜேபி பக்கம் போறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. என்ன குடும்ப நிகழ்ச்சி தானே இது? ஆமா, ஏன் கோச்சுக்கிறாரு அவரு? இல்ல பிரதர், எடப்பாடி தரப்பும் சரி அதிமுக தரப்பும் சரி பிஜேபி தேவையில்லாத லக்கேஜ்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீழே இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் பிஜேபி நமக்கு வேணாம், பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்கலன்னா இப்ப நம்ம ஆட்சியிலே உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா 3% வாக்குகள் சிறுபான்மையர் வாக்குகள் அப்படியே வந்து போயிடுச்சு அதிமுக விட்டு, அதனால எப்படியாவது தள்ளி விட்டுருங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இப்ப இந்த மாநாடு கூட நம்ம தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நிகழ்வுகள் வர்றப்ப இதெல்லாம் வந்து தட்டி விட்டாதான் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முரளியை தட்டி விட்டு அப்படி தானே தரோனா இருக்காரு, ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே வராரு. இதுல என்னன்னா, இந்த நீக்கப்பட்ட முரளின்னு இருக்காருல்ல, அவருடைய மகன் தான் வந்து பிஜேபியில இருக்காரு. சரி, மகன் நடத்துற ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனவரை வந்து நீக்கிட்டாப்லையா. என்னன்னா, அண்ணாமலை பக்கத்துல மைக்கில நின்று பேசுறாரு, ஒரே மைக்கில முரளி நிக்கிறாரு, பக்கத்துல அண்ணாமலை நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கோவருமா இல்லையா? வராதா? இன்னொரு பக்கம் வேற அண்ணாமலை முன்னாடி ஜெயலலிதா பத்தி கொஞ்சம் பேசி சர்ச்சையாச்சுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த இருந்தாலும் வந்து கூட்டணி இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அங்க மேல இருக்கும் கோபப்படுவாங்கல்ல, செந்தில் பாலாஜிக்கு பாத்துட்டு தானே இருப்பாங்க எல்லாரும். அப்படி வர அவங்களே போய்க்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்களே கிளம்பிடுங்கப்பா, தேர்தல் நெருங்கும் போது பாத்துக்குவோம், அது வரைக்கும் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 2 சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையோட முடிவுகளை கேட்டு தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 583 சார் பதிவாளர் அலுவலகம் இருக்கு.
அதுல 270க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துல அவங்க வந்து முறையாகவே இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல 2 மூட தேர்ந்தெடுத்து வருமான வரித்துறையை சேர்ந்த நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் வந்து சோதனை போட்டுருக்காங்க. சென்னை பக்கத்துல இருக்கிற செங்குன்றம் ஒரு அலுவலகம், அதே மாதிரி திருச்சி பக்கத்துல இருக்கிற உறையூர் அலுவலகம், 2 அலுவலகத்திலையும் 16 மணி நேரத்துக்கு மேல சோதனை போட்டதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்போ 30 லட்சத்துக்கு மேல யாராவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமா. அத பல ஆவணங்கள்ல கொடுக்காமையே வந்து பத்திரப்பதிவு வந்து நடத்திருக்காங்க. அத மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பத்திரத்துல குறிப்பிட்ட தொகை ஒரு மாதிரியும் பதிவு செய்யப்பட்ட தொகை வேற ஒரு மாதிரியும் வந்து இருந்திருக்கான். இப்ப இதனால உறையூர்ல மட்டும் 1000 கோடி, செங்குன்றத்துல 2000 கோடி, மொத்தம் 3000 கோடியை கண்டுபிடிச்சிருக்கு இப்ப வருமான வரித்துறை. 3000 கோடியா? 3000 கோடி ஜஸ்ட் 2 சார் பதிவாளர் அலுவலகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல மொத்தம் 583 இருக்கு. எவ்வளவு வருமானத்தை வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இதான் அந்த பிளாக்ல பே பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதேதான் வாங்குற மனையோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலையை கம்மி காசுக்கு வந்து பதிவு பண்றதுன்ற போது அதுல இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அந்த இடத்துல. அதேதான் வந்து சென்னையில மட்டும் 80க்கு மேல இருக்கு. இப்ப 80 அலுவலர்களையும் மாத்தி அடிச்சிருக்காங்க. பதிவாளர்கள் வந்து எல்லாருக்கும் டிரான்ஸ்பர் போட்டுருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கிற எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்பர் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் இப்ப வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த துறை அமைச்சர் எல்லாம் அவருக்கு ஏதாவது போது அமைதியா இருக்காராங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இருந்தா இல்லையா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மாத்தி என்ன பண்றது? அது முன்னாடி தெரியும் பிரதர். கண்டுபிடிச்சாங்க, இரு நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த பாத்தீங்களா எங்க வேகத்தை என்னன்ட்டு, இனிமேட்டு நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல வேற யாரும் மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. அதே மாதிரி பொன்முடி அவரு இதே மாதிரி வந்து அரசாங்கத்துடைய இடத்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வாங்கிட்டாருன்னு வழக்கு இவ்வளவு வருடங்கள் நடந்தது. தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொன்முடிக்கு பதிலாக நான் ஏவாவேலுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏவாவேலு கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொன்னார்ல, அதனால ஏவாவேலு மைண்ட்ல இருந்துட்டாரு எனக்கு. சரி வருத்தம் அதுக்கு. ஓகே, அதான் பொன்முடி வழக்கு வருவான். என்னன்னா 1996ல இருந்து 2001 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப சைதாப்பேட்டையில ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வந்து கவர்மெண்ட் லேண்டு, அதை வந்து அவருடைய மாமியார் பேருக்கு வந்து பேரை மாத்தி அபகரிச்சிட்டாரு போலி ஆவணங்கள் மூலமா அப்படின்றதான் வழக்கு. இது கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்திருக்கு வழக்கு. இன்னைக்கு தீர்ப்புல வந்து அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு. அதனால வந்து அவரையும் அதுல குற்றச்சாட்டப்பட்டிருந்த ஒரு 10 பேரையும் சேர்த்து வந்து நாங்க வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல இருந்து விடுவிச்சுட்டாங்க. ஆமா, 20 வருஷமா நடத்திட்டு இருந்தா ஆதாரம் எங்க இருக்கும்? அதானே 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம ஃபைலே திடீர்னு வந்து காணாம போயிடுங்க. அதுக்கடையில அவர் 2 தடவை ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாப்ல. எப்படி இருக்கும்? அது இல்லாம அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து எல்லாமே பண்ணணும்னு தெரிச்சு என்ன நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்டு வேற யாரும் இந்த மாதிரி சிக்கியிருக்கா? வேற யாரு? திருவோணம் செந்தில் பாலாஜி சிக்கியிருக்காரு. அறப்போர் இயக்கம் இன்னைக்கு வந்து ஒரு தரவுகளோட ஒரு பிரஸ் மீட் வந்து நடத்தினாங்க. அதிர்ச்சிகரமா தான் இருந்திருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல தமிழ்நாடு அரசுக்கு ஊழல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க 397 கோடி ஊழல் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல. ஆமா, அந்த டெண்டர் விடுறதுல 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒரே தொகை வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம். அதுவும் டெண்டரோட அதிகாரி செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து வந்து செயல்பட்டு இருக்காராம். இப்ப டெண்டர் வாங்கினவங்களும் சரி, டெண்டர் கொடுத்தவங்களும் சரி, 2 பேருக்குள்ள டீலிங் நடந்திருக்கு. இதனால அரசுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆதாரபூர்வமாக டேட்டாவா இருக்கு ஃபுல்லாவே. அதாவது 30 கம்பெனி பண்றாங்கன்னா ஒருத்தர் போட்டி மனப்பான்மை தான் டெண்டர் சப்மிட் பண்ணுவாங்க. எப்படி எல்லாரும் ஒரே நம்பரை வந்து சொல்ல முடியும்? அப்படின்றதுலே ஒரு பெரிய கேள்வி. ஊழல் தான் பண்றீங்க, இந்த அளவுக்கு லேக் விடுவீங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கும் 4 லட்ச ரூபா கூடுதல் விலை கொடுத்துருக்காங்களாம். கரூர் கம்பெனிக்கு போயிருக்கா? கரூர் கம்பெனி போயிருக்கா? சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருந்த அந்த 1.5 வயது குழந்தைக்கு வந்து கை அகற்றப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது தொடர்பாக மருத்துவமனையிலேயே வந்து ஒரு விசாரணை குழு போட்டு அவங்க விசாரணை அறிக்கையெல்லாம் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த குழந்தையின் தாய் அஜீசா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதையே தான் அவங்க வந்து அறிக்கையில சொல்லியிருக்காங்க.
நான் வந்து வியாழக்கிழமை என் குழந்தைக்கு கையில வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொன்னேன். ஆனா அமைச்சரும் மருத்துவர்களும் அன்னைக்கு பிரஸ் மீட்ல இல்லவே இல்லைன்னு அடிச்சு பேசினாங்க. சனிக்கிழமை காலையில தான் மாறுச்சு, நாங்க உடனே ஆபரேஷன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அறிக்கையில வியாழக்கிழமையே நிறம் மாறுச்சு, அதை நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு அறிக்கையில வந்திருக்கு. ஏன் அன்னைக்கு பொய் சொன்னீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, என் குழந்தைக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு, பல்வேறு பிரச்சனை இருக்குன்னு வந்து அமைச்சர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தான் நான் டெஸ்ட் எடுத்துட்டு வரேன், ஹார்ட் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க மேல வச்சிருக்காரு. அதே மாதிரி எனக்கு நீதி வேணும், அந்த நீதியை முதல்வர் வந்து பெற்றுத்தரணுங்கிறத கோரிக்கையா வச்சிருக்காங்க. அவங்க பேசுறப்பே ரொம்ப கஷ்டமா தான் நம்ம பாக்குறதுக்கு. கண்டிப்பா. ஆனா அமைச்சர் ரொம்ப ஹார்ஷா தான் அதை கொண்டு போனாரோ அப்படிங்கிற பேசுனதுல எல்லாருக்குமே தெரியுது. உண்மை. ஏன்னா நீதி வேணும்னா நீதிமன்றத்துக்கு போங்கிறதெல்லாம் வந்து சொல்றாரு. குழந்தைக்கு கையும் வந்து நடவடிக்கை சீக்கிரம் எடுத்துருக்கலாம் தான் எல்லாருமே சொல்றாங்க. இன்னொன்னு அவங்க விளக்குனதுலயுமே வந்து அங்கங்க வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருந்துச்சு. அவங்க சொல்லும் போதுமே அமைச்சர் பயன்படுத்தின வார்த்தை இந்த குறை பிரசவம், குறைபாடு இல்லை குழந்தை, அது ஒரு தடவை சொல்லியிருந்தா கூட ஏதோ கடந்து போயிருக்கலாம். ஆனா பல முறை வந்து அவர் சொல்ல 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 ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கும் நேற்று அவர் விளக்கம் கொடுத்திருந்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியம். நானும் இப்படி ஒரு மனநல குன்றியா வந்து ஒரு குழந்தைய 36 வருஷம் வளர்த்துருக்கேன், எனக்கும் அந்த வழி தெரியும். ஆனா என்ன, குறை மாசத்துல பிறந்த குழந்தை அப்படிங்கிற வார்த்தையை தான் மெடிக்கலி யூஸ் பண்றாங்க, வேற வார்த்தையை என்னால பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாவே அவர் இந்த விஷயத்த கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அது வந்து யார் சைடு தவறு அப்படின்றது 2 சைடு வாதமும் இருக்கு. பட் இருந்தாலும் அதை 2 பேரும் சுமூகமா வந்து டீல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கறத வந்து கேட்க வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டீன் மேல நிறைய புகார்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ராஜீவ்காந்தி அந்த டீன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, தமிழ்நாடு அரசு கண்காணிச்சு தான் இருக்கும். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வேற இந்த ஐசியூல இருக்கிற சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, பாப்பா இனிமேல் அதை இழிச்சுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா முன்னாடியே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனே இறந்து போனாங்க. கரெக்டா, சின்ன மெடிக்கலி அது ரொம்ப சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தான், ஆனா அதுலேயே கவனக்குறைவு காரணமா இறந்து போனாங்க. ஸோ திரும்பி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அதை வந்து அரசு கிளைம் பண்ணல, நாங்க சரியா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இனி அந்த குழந்தையுடைய தரப்பு வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்களா இல்ல வேற என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தர் மேல பாஜகவின் பிரவேஷ் சுக்லா அப்படிங்கிறவர் வந்து சிறுநீர் கழிக்கிற அந்த வீடியோ சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த வீடியோ வெளியாகி பெரிய அதிர்வலை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில இன்னைக்கு மத்திய பிரதேசத்துடைய பாஜக முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அந்த பாதிக்கப்பட்ட நபரை கூப்பிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் வச்சு அவருக்கு வந்து அந்த பாத பூஜை, காலை கழுவிட்டு பாத பூஜை பண்ணி, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஸ்டண்ட்டுக்காக தான் எல்லாமே பண்றாங்க, மனசளவுல பழங்குடியின மக்கள் வந்து மேல தூக்கணும்னு நினைக்கவே இல்லை, எங்க வாக்குகள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலை வந்து பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசியல் நாடகம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சமூக வலைத்தளத்திலயும் 2 பக்கம். நீங்க வந்து யார் காலையும் பிடிக்கவும் வேணாம், யார் காலையும் வாரி விடவும் வேணாம், யார் காலையும் விழுகவும் வேணாம், யாரையும் விழுக சொல்லவும் வேணாம், முதல்ல எல்லாரையும் சமமா நடத்துங்க தான் கேட்கறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதை சொன்னால் பண திமிர்ல சொல்றேன்னு நினைப்பீங்க. ஆமா, எங்க வீட்டுல இன்னைக்கு தக்காளி சட்னி. என்னிடம் அதிகாரம் இருந்தால் 1/2 மணி நேரத்தில் மணிப்பூர் கலவரத்தை அடக்கி காட்டுவேன், சீமான் பேட்டி. அது சரி, உங்க வாயி உங்க உருட்டு, நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஏன்னு அவனை அடிச்சிங்க? ஒவ்வொரு மாநிலமா அஜித் பவரை உருவாக்குவோம்னு சொல்றாங்களே, அது என்ன பவர் ப்ராஜெக்ட்னே அப்படின்னு கேக்குறாங்க. ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது அண்ணாமலை. ஏன் உங்களுக்கு பேச விஷயம் இல்லாம போயிடுச்சு, அதனாலயா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது அண்ணாமலைக்கு ஆளுநர் கூட கொடுக்கலாம். ஆமா, அவங்க தான் காலையில இருந்தாங்க, மத்தியானம் வரைக்கும் அவர் தான் மைண்ட்லயே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆமா, என்னன்னா நீயா பேசியதுன்னு ஆளுநர் கேட்டிருப்பாரு அண்ணாமலையை பார்த்து. என்ன நினைச்சு வச்சிருந்தேன், தம்பி இப்படி வளர்த்த கடா நெஞ்சில வந்து பாஞ்சிடுச்சே ஆளுநர் டென்ஷனை ஃபீல் பண்ணிருப்பாரு. ரொம்ப சென்சிட்டிவான மனிதரா ஆளுநர். ஆமா, நிச்சயம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்னு சபாநாயகரே சொல்லியிருக்காரு. ஃபீல் பண்ணிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஓபிஆர், அவர் நீங்க நிச்சயம் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பல கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல எல்லாம் அள்ளி போட்டாங்களே, கல்வெட்டெல்லாம் வச்சோமே, அதுக்குதான் அதிக பிரசங்கித்தனை பண்ணக்கூடாதுங்கிறது. எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே கல்வெட்டு வச்சா அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டை தூக்கிட்டாங்க. அதேதான், புடுங்கிட்டாங்க பதவியை. ஆமா, சரி பாப்போம், நீதிமன்றம் தான் திருப்பி நாட போறாங்க. ஆமா, அதனால அப்பா கிட்ட கண்ணு வேர்த்திருக்கும், அவர்கிட்ட கண்ணு வேர்க்குது.
என்னடி ஒரே நம்ம வாழ்க்கையில ஒரே கண் இருக்கிறதாவே இருக்கே. கண்ணு டேடிக்கு ரொம்ப நாளா வித்துட்டு தான்ப்பா இருக்கு, நீ கூட வந்திருக்க, ஆமா 2 பேருக்கு வேற இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க குடும்பத்தோட. சரி, ஓகே, விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.